திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய செயலர் தந்தை அவர்களை வணங்கி, வணக்கத்திற்குரிய முதல்வர், தோழமை பேராசிரியர்கள், மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல், பாட்டுக்குயில், கானக்குயில், பாட்டரசி மறைந்த திருமதி ஜானகி அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக இந்த காலை வேளைக்கு அனுமதி தந்த செயலர் தந்தைக்கு நன்றியை தெரிவித்து, இந்த கணம் வணக்கத்திற்குரிய செயலர் தந்தை மற்றும் முதல்வர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைத்து இசையஞ்சலி நினைவஞ்சலி கூட்டத்தை நடத்தி தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று இசையரசி ஜானகி அம்மா அவர்களுக்கு கலை குடும்பம் சார்பாக நாம் அஞ்சலி செலுத்த அனைவரும் கூடியுள்ளோம். இதுவரை 2 நாட்களாக ஜானகி அம்மா பற்றி பல தகவல்கள் நீங்கள் வலைத்தளம் வாயிலாகவும் பலர் வாயிலாகவும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். 17 மொழிகளில் பாடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மொழியில் பாடுறதே, அந்த மொழி தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளவு தப்பு பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அத்தனை மொழிகளிலும் பாண்டித்யம் பெற்றது போன்று பாடுவது மட்டுமின்றி பல வருடங்களாக அந்த துறையில் சிறந்து விளங்குவது என்பது ஒரு சிறந்த இறைவன் கொடுத்த பேறு என்று சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஜானகி அம்மா எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறார் என்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்கள பல குரல் வித்தகினே சொல்லலாம் இல்லையா? அந்த அளவுக்கு எல்லா குரலுக்கும் பொருத்தமான ஒரு குரலை தரக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அத்தகைய சிறப்புமிக்க பாடகி ஜானகி அம்மா அவர்களுக்கு கலை குடும்பத்தின் சார்பாக நாம் அனைவரும் அஞ்சலி செலுத்துவோம். முதல்வர் அவர்களுக்கு நன்றி. 33 மொழிகள், 4 தேசிய விருதுகள், தமிழ்நாடு அரசினுடைய 6 மாநில விருது, தெலுங்கு பட உலகினுடைய 10 மாநில விருது, கேரள மாநிலத்தினுடைய 11 மாநில விருதுகளை வென்றவர். கிட்டத்தட்ட 48,000 பாடல்கள், 20 மொழிகள். நினைத்து கூட பார்க்க முடியாது, நினைத்து கூட யாரும் பார்க்க முடியாது. ஜானகி அம்மாவினுடைய குரல் நாம் காலையில் எழுந்திருந்தாலும் இரவு முடிய விடிய விடிய உழைக்கும் மக்களுக்கெல்லாம் தாலாட்டிய, இதயங்களை மென்மை ஊட்டிய ஒரு மாபெரும் பாட்டரசி. அவர்களுக்கு நினைவஞ்சலி உரை வழங்குமாறு செயலர் தந்தையை அன்போடு வரவேற்கின்றேன். மதிப்புக்குரிய கல்லூரியின் முதல்வர் அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மறைந்த பின்னணி பாடகி திருமதி ஜானகி அவர்களுடைய பிரிவு என்பது தமிழக திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, இசைத்துறைக்கே மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஏனென்றால் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது போல பல மொழிகளிலே பாடியவர், பாடலுக்காக தன்னை அர்ப்பணித்தவர், பாடலை பாடலாக மட்டும் பாடாமல் அதை உணர்ந்து அதை ரசிகர்களுக்கு கொண்டு சேர்த்தவர். எனக்கும் ஜானகி அம்மாவோடு ஒரு ஸ்டுடியோவிலே அவர்களை அழைத்து ஒரு பாடல் ஒன்றை ரெக்கார்டிங் செய்யும்போது 1995 1995 நீலக்கடல் நினைவலைகள் என்ற ஒரு கேசட் ஒன்றை செய்யும்போது இசையமைப்பாளர் தியாகராஜன் அவர்கள் மியூசிக் டைரக்டர். அதில் ஒரு 10 பாடல்களுக்கு 5 பாடல்களுக்கு நான் இசையமைத்தேன். முதல் பாடலை தியாகராஜன் சார், நானே இதை டியூன் பண்ணுகிறேன் பிரதர் என்று அப்போ நான் பிரதராக இருந்தேன், பண்ணிக்கிறேன் பிரதர் அப்படின்னா, சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு யாரை பாட வைக்கலான்னு போது நம்ம ஜானகி அம்மாவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முதல் பாடலை, மாத பாடலை அவர் பாட வச்சோம். இந்த அனுபவம் என்னன்னா, எடுத்தோன்னே அவங்க பாட ஆரம்பித்தது ஸ்ருதி கலைஞ்சிருச்சு. அன்னையே ஆரோக்கிய தாயே, அடியவரை அரவணைத்து ஆட்கொண்டாயே, புதுமை பல புரிந்து அருள் மாறி பொழிந்து எங்களை என்றும் வாழ வைத்தாயே,
அன்னையே நீ வாழ்க, ஆரோக்கியத்தாயே நீ வாழ்க. இந்த பாடல் வரிகளை மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் ஜானகி அம்மா எடுத்தோடனே சுதி கலைஞ்சோன்னு அவங்க சிரிக்கிறாங்க, அது ரூம்லேயே சிரிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாடகி, எவ்வளோ பெரிய பாடகி இருந்தாலும் அந்த அன்னையேன்னு எடுக்கும்போது அவங்களுக்கு தொண்டை ஸ்ருதி மாறணுன்னே, சாரி சார் இன்னொரு தடவை போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2வது டேக்கில் நல்லா பாடிட்டாங்க. அவங்க கணவர் அவர் சாரும் நான் தியாகராஜன் சார் மியூசிக் டைரக்டரும் நாங்கள்லாம் உள்ளே உட்காந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் அந்த ரெக்கார்டிஸ்ட் ரூமில் அவங்க அந்த வாய்ஸ் ரூம்லேருந்து பாடுறாங்க. இப்படி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட பேசி இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்ட ஒரு அனுபவம் 95 பிரதராக இருக்கும்போது, பிஃபோர் ப்ரீஸ்ட். ரொம்ப மென்மையான ஒரு 6 மணிக்கு வந்தாங்க, ஒரு 9 மணிக்கு அந்த பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் ஸ்டுடியோவில் அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிச்சுன்னு நான் நினச்சி நான் பெருமைப்படுறேன். அந்த கேசட் நீங்கள் ஒரு வேளை நீலக்கடல் நினைவலைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பாட்டு அவங்க தான் பாடியிருப்பாங்க. அட்டகாசமாக வந்திருக்கு அந்த பாட்டு. இன்றைக்கி நம்முடைய கல்லூரியில் அவங்களுக்கு ஏன் அஞ்சலி செலுத்துகிறோன்னா நாம் தான் செலுத்த முடியும். ஏனென்றால் திருச்சியில் இசைக்கல்லூரி நடன கல்லூரி அப்படின்னா அது நம்ம கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி தான். 2வது இவங்க சின்ன வயசில் இசை முழுவதுமாக இப்போ உங்களை மாதிரி சிலபஸில் கற்றுக்கொள்ள வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு நாதஸ்வர வித்வான்கிட்ட போய் கொஞ்சம் சங்கீதம் கற்றுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேள்வி ஞானத்திலே வந்துட்டாங்க. அந்த இசை பாரம்பரியத்தில் வந்ததுனால பள்ளிக்கு போய் கல்லூரிக்கு போய் இவங்கள மாதிரிலாம் பட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் கேள்வி ஞானம் இருக்கு இல்லையா, அதுலேயே டெவலப் பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பாடல்களை 60களிலேருந்து தொடங்கிட்டாங்க. 60களோட இறுதியிலேருந்தே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. 70கள் 80கள் நாங்களாம் சின்ன வயசில் அவங்க பாட்டை தான் ரேடியோ அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்போம். இப்போது என்னுடைய காரில் ஜானகி ஹிட்ஸ்ன்னு தனியாகவே வச்சுருக்கிறேன் கலெக்ஷன். ஒருவேளை 2K கிட்ஸ் உங்களுக்கெலாம் அது இப்போ இருக்க பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஜானகி அம்மா பாட்டு தான் பிடிக்கும். நாங்கள்லாம் பூமர் காலத்து மக்கள். 70s 80sலாம் பூமர் தானே சொல்லுவோம். ஜென்சி கிடையாது நாங்கள் நிச்சயமாக. நீங்களாம் ஜென்சி கிட்ஸ், நாங்கள் பூமர். வி ஆர் ஆல் பூமர்ஸ். அதனால் அப்படி ஜானகி அம்மா பாட்டுங்களை கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள்லாம். நிறைய பாடல்களை வளர்த்துக்கிட்டவங்களும் நாங்கள் தான். அந்த 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 பாடல்களை கேட்டு கேட்டு படிச்சுக்கிட்டவங்க தான். ஸோ இன்றைக்கி இந்த அருமையான நேரத்தில் நம்ம எல்லாருடைய அஞ்சலியை நாம் செலுத்த இருக்கிறோம். அம்மாவுடைய ஆன்மா இறைவனில் சாந்தி அடைய நாம் எல்லோரும் எழுந்து நின்று இறைவனை பிரார்த்திப்போம். அதைத் தொடர்ந்து நம்முடைய மலர் அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி இறைவனிடத்தில் அவருடைய ஆன்மா இளைப்பாறுதல் அடைய, அமைதி அடைய வேண்டிக் கொள்வோம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய். சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன்
நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? ஆனந்த நீரோடையில் ஆட நினைத்தேன் நான் பார்த்த கோதாவரி கானல் வரியா? தாய்மனை அகன்றதும் தலைவனை அடைந்ததும் நான் செய்த தீர்மானந்தான் அதற்கிந்த சன்மானந்தான் அவமானந்தான். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய் நீ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? மாதாவுன் கோவிலில் மணி தீபமேற்றினேன். மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயின்று உன்னை தாயின்று உன்னை பிள்ளைக்கு காட்டினே. மாதாவுன்